கரெக்டாக ஒரு 1 மாதம் ஆகுது. டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதோட ஸ்டார்டிங்கில் வந்து நாய் வளர்த்து பார்த்துருப்பீங்க, பூனை வளர்த்து பார்த்துருப்பீங்க, நான் என்னத்தை வளர்க்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட அதை 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இந்த 1 மாதமாக வந்து அதுங்களை நல்லா அப்சர்வ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுங்களை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இன்னும் நான் போக போக இதுங்களை வச்சு நான் ஃபீட் பண்ணுறப்ப இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த 1 மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மூணு விஷயத்தை தான் இந்த வார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எந்த மாதிரி மீனுக்கு வந்து இதை போடலாம், வீட்டில் வச்சு எப்படி உற்பத்தி பண்ணுறது, இதை ஃபீட் பண்ணுறதுனால எதனா ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்றத இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். பேசிக்காக எந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படின்றதில் ஆரம்பிப்போம். நான் வந்து ஃபைட்டர்ஸ்க்கு தான் போடுறேன். ஃபைட்டர்ஸ் குஞ்சுங்க வந்து ஒரு மாதம் ஏஜை வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம இந்த வார்ம்ஸ் போடலாம். பிச்சு அதுங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அதை தாண்டி அடல்ட்டு ஃபைட்டர் வரைக்கும் இதை தாராளமாக வந்து ஃபீட் பண்ணலாம். அப்புறம் கப்பீஸ்க்கு போடுறேன். ஃப்ளவரானுக்கு போட்டோம் அப்படின்னா அதிக அளவில் தேவைப்படுது. ஏன்னா வார்ம்ஸ் வந்து இது சின்னதான், பிளட் வார்ம்ஸோட சின்ன சைஸில் இருக்க வார்ம்ஸு அதிக அளவில் தேவைப்படுது. அது வந்து போட முடியலை. இந்த வார்ம்ஸ் பார்க்குறதுக்கு மண்புழு மாதிரி தான் இருக்கும். அப்படியே வாட்டரில் ஸ்விம் பண்ணிலாம் போகாது, பாட்டம்லேயே தான் இருக்கும். வீட்டு பக்கத்தில் தண்ணி குளம் இருக்கும். சின்னதெல்லாம் வந்து பள்ளம் தோண்டி அங்கேருந்து தான் வார்ம்ஸ் எடுப்பேன். அந்த குளா பக்கத்தில் மண் ஈரமாக இருக்கும். அந்த வார்ம்ஸும் இதுவும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. மண்புழு மாதிரி தான் இது இருக்குது பார்க்குறதுக்கு. இது பேபிஸ்க்கு வேணாலும் போட்டுப்பேன், அடல்ட்ஸுக்கு வேணாலும் போட்டுப்பேன், ஃப்ளவரானுக்கு வேணாலும் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டுப்பேன். என்கிட்ட இருக்க எல்லா விஷயமே வந்து இந்த வார்ம்ஸ் வச்சு கவர் பண்ணிட முடியும். அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து எந்தெந்த மீனுக்கு போடலாம் அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ எந்த மாதிரி இதை வந்து கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ நான் கல்ச்சர் பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் கல்ச்சர் பண்ணுறது கிடையாது. இதை வந்து உயிரோட மெயின்டைன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். கல்ச்சர் பண்ணுறது கிடையாது. ஏன் நான் கல்ச்சர் பண்ணலை அப்படின்றத நான் சொல்கிறேன். கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் 2 அடி தர்மாகோல் பாக்ஸில் வந்து இதுங்களை போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து வார்ம்ஸ் நம்ம குளத்தூர்லேயோ இல்லை எங்கேயோ இருந்து வாங்கி வந்து இதை வார்ம்ஸை நம்ம போட்டுக்கணும். இதுங்க வந்து தண்ணியை ரொம்ப அழுக்காக்கும். ஸோ டெய்லி வந்து 2 டைம்ஸ் நம்ம இதுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர் பம்ப் தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை. வாட்டர் ஃப்ளோ வந்து எல்லாருமே வைப்பாங்க. இப்போ நான் கரெக்டாக குழாக்கு கீழே வச்சுருக்கேன். தண்ணியை திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ட்ராப்ஸ் தண்ணி சொட்டாக வந்து இதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம தண்ணி மாற்றுற வேலையே இருக்காது. அப்படி பண்ணலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முறை கம்ப்ளீட் வாட்டர் சேஞ்ச் வந்து நம்ம இதுக்கு பண்ணணும். நான் வந்து டெய்லி 2 டைம்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். 1/2 அன் ஹவர் குழா வந்து திறந்து விட்டுருவேன். ஏன்னா மீனுக்கு பண்ணுற மாதிரி பைப்பை வச்சு தண்ணியை இறக்கி ஏற்றி அது தொல்லையாக இருக்குது. அதனால் 1/2 அன் ஹவர் குழாவை திறந்து விட்டுருவேன். அதுவே வந்து ஃபுல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும். இது தண்ணி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணுறதுல பாதி தான் வந்து காலியாகும். குழாவில் வந்து வாட்டர் நான் கொஞ்சமாக தான் திறந்து விடுவேன். ஸோ பாதி தண்ணியை நான் சேமித்து தான் வந்து இதில் தண்ணி மாற்றிட்டுருக்கேன். டெய்லி 2 டைம்ஸ் வாட்டர் சேஞ்ச் அப்படின்றப்ப இது ஒரு பெரிய வேலை. இது வச்சுருந்தோன்னா நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து நான் அந்த மாதிரி இதுக்கு தண்ணி மாற்றுறது கிடையாது. உங்களுக்கு என்னோடய அந்த தெர்மாகோல் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். ஃபுல்லாக வந்து இப்போ க்ரீன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப க்ரீன் கிடையாது இது. இப்போ தான் ஆல்கேஸ் வந்து கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரீசன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. இந்த ஆல்கேஸ் வந்ததுலேருந்து வாட்டர் வந்து அழுக்காகிறதே கிடையாது, க்ளீனாகவே இருக்குது. 2 டேஸ் ஒன்ஸ் மட்டும் நான் வந்து தண்ணி இப்போ மாற்றிக்கிறேன். கம்ப்ளீட்டாக 100% வந்து மாற்றிக்கிறேன் பைப்பை வச்சு. ஏன்னா 2 டேஸ் ஒன்ஸ் அப்படின்றப்ப பிரச்சனை இல்லை. டெய்லி 2 டைம்ஸ்ன்றப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வாட்டர் சேஞ்ச் கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு வாட்டர் ஃப்ளோ வச்சுட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம செட்டப் வந்து மேக்ஸிமம் அவுட்டோரில் தான் இதுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா மாடியில் என்னைய மாதிரி வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதனால தான் ஆல்கேஸ் வந்து 1 மாதம் ஆகுது. 1 மாதத்துக்கு கொஞ்சம் ஆல்கேஸ் தான் வந்திருக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால. ஸோ ஆல்கேஸ் இருந்தால் தண்ணி வந்து அழுக்காகாது. ரீசன் என்னன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. நான் கெஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த வார்ம்ஸ் வந்து நைட்ரேட் லெவலை வந்து அதிகப்படுத்திடுது, தண்ணியில் நிறைய குப்பையை உருவாக்கிடுது. அதை எல்லாத்தையும் ஆல்கேஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, சாப்பிட்டுக்குது. அதனால் தண்ணி வந்து க்ளீனாகவே மெயின்டைன் ஆகுது. இதுதான் நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கிறது. ஸோ இந்த வார்ம்ஸ் நீங்கள் கல்ச்சர் பண்ணுறீங்கன்னா இதே ஆல்கேஸ் செட்டப் எதனா ட்ரை பண்ணுங்கள். ஆல்கேஸும் நிறைய வளர விட்டுறாதீங்க. அது வந்துட்டாலும் வார்ம்ஸ் ஃபுல்லாக அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அழகாக ஆல்கேயை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுங்களை மெயின்டைன் பண்ணுறதுலேயே ஊறுபட்ட கஷ்டம் இருக்குது. அதுக்கடுத்து அதுங்களுக்கு ஃபீடு இருக்கிறதுலே ஈஸியான ஒரு விஷயம். நம்மக்கிட்ட இருக்கிற என்ன பில்லட் வேணால் இதுங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஆனால் சிங்கிங் பில்லட்டாக இருக்கணும். ஏன்னா அதுங்க வந்து பாட்டம்லேயே தான் இருக்குது. அதனால் எந்த பில்லட் வேணால் ஃபீட் பண்ணுங்கள். நான் வந்து டெட்ராபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லட் வச்சுருக்கேன். அது வந்து செமி சிங்கிங் பில்லட், பாதி சிங்காகவும் பாதி மிதக்கும் அந்த மாதிரி தான் அது.
அதை வந்து நான் இதுங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை திடீர்னு விட்டுருவேன் ஒரு நாள், அதுக்கு மறுநாள் அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா இதுங்களை நான் லைவாக மெயின்டைன் தான் பண்ணுறேன். நல்லா சாப்பிட்டு இதுங்க வளரணும் அப்படின்றதுக்காக இதுங்களை நான் பில்லட் போடுறது கிடையாது. ஸோ நீங்கள் இதுங்களை கல்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக அதுக்கு பில்லட் போடணும். எந்த மாதிரினா பில்லட் போட்டு அது காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஸோ 1 டேக்கு தேவையான பில்லட் அப்படியே நீங்கள் எப்பயுமே ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட சிங்கிங் பில்லட் இல்லை அப்படின்னாலும் இஷ்யூ கிடையாது. நார்மல் கோல்ட் ஃபிஷ் பில்லட் வந்து 10 ரூபாலேருந்து இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய்க்கு இருக்குது. அதை வந்து லைட்டாக நம்ம நொறுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா சிங்க் ஆகும். அது சும்மா போடக்கூடாது, நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து தண்ணியில் போட்டோன்னா கண்டிப்பாக அது சிங்க் ஆகிக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுடர் மாதிரி ஆக்கக்கூடாது, கொஞ்சம் மண் மாதிரி வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க, அது போதும். அது உடச்சிட்டோம் அப்படின்னாலே அது சிங்கிங் தன்மைக்கு போயிடும். ஃபீடிங் வந்து இவ்வளோ தான். இது வந்து நான் ஏன் கல்ச்சர் பண்ணாமல் இதுங்களை உயிரோட மட்டும் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். இது கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப டிலே ஆகும். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் சரிங்களா. ஒரு புழு ப்ரீடாகி பிறந்து அது பெருசாக வளர்கிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே வரைக்கும் வந்து டைம் எடுக்கும். அப்போ நான் வார்ம்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வார்ம்ஸ் வாங்கிட்டு வந்து இதில் போடுறேன் அப்படின்னா அடுத்த 1 மாதம் வந்து வெயிட் பண்ணணும் அதிலேருந்து வார்ம்ஸை நான் எடுக்கிறதுக்கு. அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னாலும் அது காலி, அவ்வளோதான். இதுலேருந்து எடுக்கிற வார்ம்ஸ் ஒரு 1 வீக் வருதுன்னா அந்த 1 வீக்கில் வந்து எனக்கு வார்ம்ஸ் காலி ஆகிடும். அப்போ நான் 4-5 செட்டப் பண்ணி வச்சாதான் எனக்கு தொடர்ந்து வந்து இதுலேருந்து வார்ம்ஸ் எடுக்க முடியும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. 2 வீக்ஸுக்கு தேவையான வார்ம்ஸ் வந்து குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். இதுங்களை இதில் போட்டுட்டு கரெக்டான வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுறேன், கரெக்டான ஃபீடிங் பண்ணிடுறேன். ஆனால் அதுங்க காலியாயிரும். ஏன்னா எடுத்து நான் அதுங்களை வந்து ஃபீட் பண்ணிடுவேன். 1 மந்த் வெயிட் பண்ணி அதுங்க கல்ச்சர் ஆகிற வரைக்கும் பண்ணுற மாதிரி எனக்கு டைம் இல்லை, செட்டப் பண்ணுறதுக்கு இடமும் கிடையாது. ஸோ இதனால தான் இதுங்களை வந்து நான் கல்ச்சர் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு கல்ச்சர் பண்ணுறதுக்கான பொறுமை இருக்குது. ஒரு செட்டப் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்லேருந்து வார்ம்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பண்ணலாம் தாராளமாக. 1 மந்த்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் இதுங்களுக்கு பாட்டமில் வந்து நான் எதுவுமே போடலை. இயற்கையான இடத்துல இதுங்க இருக்கிறப்ப பாட்டமில் மண்ணை பிடிச்சிக்கிட்டு தான் இதுங்க இருக்கும். அதனால் மண் போடணும், பட்டு அவசியம் கிடையாது. நம்ம மண்ணெல்லாம் போட்டு அதுங்களை கலக்கி சேறு மாதிரி ஆக்கி இதுங்களை எடுக்க முடியாது. பிளெயின் டேங்க்லேயே வந்து ப்ரீட் ஆகுது. நான் எப்படி இதுங்க ப்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு சில டைம் வந்து வாங்கிட்டு வந்தது காலி ஆயிரும், குளத்தூர் போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வரைக்கும் புழு இல்லாமல் தான் இருப்பேன். பட் நான் ஃபீட்லாம் பண்ணி முடித்தாலும் கம்ப்ளீட்டாக என்னால் அந்த தர்மாகோல் பாக்ஸ்லேருந்து வார்ம்ஸ் எடுக்க முடியாது. கொஞ்சமாக நான் மிச்சம் வச்சுருவேன். அந்த 1 வீக் கழித்து நான் குளத்துக்கு போய் வார்ம்ஸ் வாங்கிட்டு வந்து இதில் புது வார்ம்ஸ் விடுறதுக்கு முன்னாடி பார்ப்பேன். ஸோ ஏற்கனவே இருந்த அந்த கொஞ்சோண்டு வார்ம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஆல்ரெடி நிறைய வார்ம்ஸ் குட்டிலாம் போட்டு கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் க்ரோ ஆகி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு தெரியும். ஸோ கீழே வந்து சாயிலோ இல்லை எதாச்சும் கழிவு போடணும் இல்லை சேறு போடணும் அந்த மாதிரி அவசியம் கிடையாது. பிளெயின் செட்டப்பே பண்ணுங்கள், கல்ச்சர் தாராளமாக ஆகுது. அடுத்த கேள்வி, இதை ஃபீட் பண்ணுறதுனால எதனா இன்ஃபெக்ஷன் வருமா? இதை வந்து 1 மாதமாக வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி டியூபிஃபெக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து வாங்கி நான் ஃபிஷ்ஷஸ்க்கு போட்டதில்லை. போட்டிருக்கேன், ஃப்ளோரானுக்கு ஏதோ முன்னே சும்மா வாங்கி போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி பீட்டாஸ்க்கு கரெக்டாக எடுத்து ஒரு முறையாக வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 1 மாதமாக யூஸ் பண்ணுறேன். இதனால் பெருசாக வந்து எனக்கு இஷ்யூ அந்த மாதிரி தெரியலை. ஒரு 2-3 பீட்டாஸ் வந்து என்கிட்ட இறந்துருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அதுங்களுக்கு லைவ் ஃபீட்ஸ் மற்ற ஃபீட்ஸ் வந்து வீட்டில் டாஃப்னியா மொயினாலாம் கல்ச்சர் பண்ணி போடுவேன். அதை ஃபீட் பண்ணுறப்ப இந்த மாதிரி சும்மாங்காண்டி ஃபிஷ்ஷு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இறந்தது கிடையாது. பட் இப்போ கொஞ்சம் அப்படி சாகுதுங்க. அதெல்லாம் இதனால் இருக்குமோன்னு யோசிக்க தோணுது. ஆனால் என்கிட்ட இருக்க 100 மீனில் எனக்கு 2-3 மீன் இறக்குது சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த 1 மந்தில். மற்றபடி வந்து ரொம்ப கம்மி தான். அப்போனா இறக்குறதோட பர்சன்டேஜே வந்து ஒரு 2-3% சான்ஸ் இருக்குது மீன்ஸ் ஆகிறதுக்கு. எனக்கு இந்த வார்ம்ஸை பற்றி தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். இந்த 1 மாதமாக ஆன்லைன்லேயும் நிறைய இதுங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நேரில் இதுங்களை வளர்க்குறப்பையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஆன்லைனில் தெரிஞ்சிங்கன்னா கூட கிடைக்காது. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வளர்க்குறப்ப இன்னும் இதுங்களை பற்றி நிறைய நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்பயும் வந்து நான் அப்டேட் போடுறேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு தனி இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் செட்டப் பண்ணி இதில் கல்ச்சர் பண்ணி அதோட சக்ஸஸ் ரேட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நான் தாராளமாக அப்டேட் போடுறேன். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.